எனக்கு ஒரு கல்யாணம் வந்தது இல்லை. உங்களுக்கு என்ன வந்துச்சா? இந்த லியோ படத்தில் ஒரு காப்பாற்றினாங்கல்ல ஒரு ஆமா. அது என்னுடைய கதை மாதிரி தானே அது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், 2017 எனக்கு பவானி சாகரில் ஒரு கல்யாணம் அடிச்சு போட்டாங்க. எப்படி? மக்கள் அடிச்சு ஊருக்குள்ள போட்டுருச்சு. என்ன விலங்கு கூட இப்போ தெரியாது. கல்யாணம் தெரியும், கல்யாணம் தெரியும், அந்த அளவுக்கு ரேர் ரொம்ப. ஆமாம், தூக்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்குன்னு அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டு அது நியரிங் டெத்து. அதாவது மரணம் வர போயிட்டு வந்துருச்சு. அதாவது மரணம் போய் பார்த்துட்டு வந்துருச்சு. அது அழுகுது. அந்த பற்கள் ரொம்ப வலிமை அப்படின்றாங்களே. ஆமாம் சார், பல்லு பயங்கர ஸ்டார்ட். கல்யாணம் பிடிச்சதுன்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாங்களே, உண்மைங்களா அது? தமிழ்நாட்டில் அந்த சீக்கூர் மசனகுடி அந்த ஏரியாவில் இருக்குது. அம்மாவில் கிடந்தது சுயநினைவுக்கு வந்து டே அண்ட் நைட்டு கத்துறோம். டே அண்ட் நைட்டு கத்தும்போது நாங்கள் இது பெயின் கில்லர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து ஆண் வேற, இது ஒன்றா இன்னும் குட்டி போடும். அப்போ பெக்குலியர் கேரக்டர் ஹைனாவை பொறுத்தவரை. குட்டி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். குட்டி போடுறதெல்லாம் யானை மாதிரி தான் அதுவும். அப்போதான் நீங்கள் ஹைனாவை இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஹைனா இந்தியாவிலேயே. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிப்போர்ட் கூட ஆனதில்லை? ரிப்போர்ட் கூட ஆனது இதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. இந்த 3 வருஷம் என்னோட கயானா வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கும் சார். நைட் ஆனால் சுத்தம். நைட் ஆனால் நடக்க முடியாத கயானா அது பாட்டுக்கு ரோமிங் ஆகும். இன்னொரு கயானா இதை வந்து பார்த்துட்டு இது மாதிரி இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்துற சவுண்டில் வந்து பார்த்துட்டு நாங்கள் தீனியெல்லாம் பால் 2 லிட்டர் பால் டெய்லி. காலையில் 2 லிட்ரு, சாயங்காலம் 1 லிட்ரு. ஒரு 10-15 கிலோ இருந்த கயானா 45 கிலோ. நல்ல முன்னேற்றம். 45 கிலோ நல்ல முன்னேற்றம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறோம். அதுக்கு பின்னால் தான் இந்த லியோ படம் வந்தது. அந்த லியோ படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹயானா பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மன்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. இது வந்து பாய்சனிங் சாப்பிட்டு சார் இறக்குற இருந்த நிலையில இருந்த லெப்பர்டு. இது வந்து 1 வாரம் ட்ரீட்மெண்ட் சார். 1 வாரம் ட்ரீட்மெண்ட் முடிச்சு காட்டில் போய் விடும்போது நம்ம பக்கத்தில் வந்து உட்காருது ஒரு சிறுத்தை. எதுவும் சிறுத்தை. நாங்கள் வந்து குச்சியில் சிக்கனை வச்சு நீட்டுவோம். சிக்கனை வச்சு குச்சியில் நீட்டி சாப்பிடுவோம் அந்த ட்ரீட்மெண்ட் தியேட்டரில். 1 வாரம் கழித்து கண்ணு முழிக்குது. இது கோத்தகிரியிலேருந்து கொண்டு வந்தது சார். இது வந்து இப்ராஹிம் ராவுத்தர் 2 குட்டி சார். வண்டலூர் ஜூவில் இருக்குது. குட்டியாக இருக்கும்போது நாங்கள் இங்கேருந்து கொடுத்து விட்டது முதுமலையிலேருந்து. இன்னும் அங்கே வண்டலூர் இருக்குங்களா? இப்போ இருக்கான்னு தெரியல. ஏஜ் ஆகிருக்கும். எத்தனை வருஷம்? 98 கணக்கு போடுங்க. அப்போ வாய்ப்பு இல்லை. கணக்கு போடுங்க. இது இப்ராஹிம் ராவுத்தர். இது வந்து 70 அடி கிணத்துல சிறுத்தை விழுந்துருச்சு சார். நைட்டு பப்ளிக் வந்து வரத்துக்குலாம் நாங்கள் அதை தூக்கணும். நாங்கள் 3 மணிக்கு பிளான் பண்ணி 5 மணிக்கெல்லாம் மேலே தூக்கிட்டோம் வலையை போட்டு. சிறுத்தையோட இயல்பான பண்புகள் எப்படிங்க சார்? சிறுத்தை வந்து அதுவும் சார் வயிறு ஃபுல்லாக இருந்தால் உங்களை ஒன்றும் பண்ணாது சார். 1 வாரத்துக்கு சாப்பாடு தேவையில்லை சார் சிறுத்தைக்கு. இன்னைக்கு எதாக இருந்தாலும், அதாவது டைகராக இருந்தாலும் சரி, சிறுத்தையாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் சாப்பிட்டுருச்சுன்னா 1 வாரத்துக்கு தேவை கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா எப்படி அது இல்லை சார் திருச்சி ஓடிடுது செல்லதா? சரி, அதுதான் தேவையில்லை. அதாவது அட்டாக்கிங் மூடு வந்து பசியில் இருந்தால் மட்டும்தான் சார் பண்ணோம், இல்லைன்னா பண்ணாது. ஃபுல்லாக பாருங்கள், அதை எல்லா பல்லும் தெரியுற மாதிரி வாயை எவ்வளோ ஆக்ரோஷமாக திறந்து வச்சுருக்கேன், அக்ரெசிவாக. பசி வந்து கண்ணாங்கி மறைக்கவும் பாங்களே சார், அதுதான் கதை. ஏன் சார் இப்போ சிறுத்தையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சிறுத்தை இது மாதிரி பெரும்பாலும் இது மாதிரி அன்னைக்கு கூட இது மாதிரி விக்ரவாண்டியில் இது மாதிரி வரும்போது இது மாதிரி ஏதோ ஒரு வாகனங்கள் அடித்து இறந்து போச்சு போல். சிறுத்தையோட வாழ்நாள் அப்படிங்கிறது எவ்வளவு, என்ன காரணங்களால் இடைப்பட்ட காரணம் இறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் சார்? இல்லை, சிறுத்தை பொறுத்தவரை இது இந்த சாப்பாடு. அதாவது ஒரு சிறுத்தை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு சாப்பிட்டதுன்னு 1 வாரத்துக்கு எதுவுமே தேவையில்லை. கம்முன்னு ரெஸ்ட் எடுக்கும். இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளையெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். உங்களை எதுவுமே பண்ணாது. நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம். நாம பார்த்துருக்க மாட்டோம். நம்மளை பார்த்து ஒரு சவுண்ட் விடும். நம்ம எப்படி சிரிச்சிட்டு போவோம், அந்த மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்காங்க. மரத்து மேலே படுத்துருக்கோம். எதுவுமே வயிறு ஃபுல்லுன்னா எதுவுமே பண்ணாது, எல்லாரும் இறங்கி போயிடும். டைகர் அதே தான் சார். டைகர் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே படுத்துருக்கோம். டைகர் உள்ள நமக்கு தெரியாது, ஆனால் உள்ள டைகர் வந்துருக்கும். ஒரு டைம் போகும்போது ஒரு சவுண்டு இப்படி தான் போகிறோம், ஏன்னா குட்டி இருக்கு உள்ள, தெரிச்சு ஓடிடுவாங்க. எல்லா இடத்துலையும் டைகர் எங்கே வேணாலும் இருக்கும்.
அது வயிறு ஃபுல்லாக இருந்தால் அவங்களை எதுவுமே பண்ணாது. லெப்பர்டு அதே தான். இந்த கான்ஃப்ளிக்ட் எப்போ மோதல் வருது அப்படின்னா கிடைக்காத பட்சத்தில். நீங்கள் இது மாதிரி சிகிச்சை பண்ணியிருக்கீங்களா லெப்பர்டுக்கோ டைகருக்கோ? நான் இது பண்ணியிருக்கேன்ல, லெப்பர்டு பண்ணியிருக்கேன், டைகர் பண்ணது கிடையாது. லெப்பர்டு நிறைய பண்ணேன். லெப்பர்டு என்ன கேஸ் அது? என்ன இதனால இந்த மாதிரி பாய்சன் சாப்பிட்டது வரும், பாய்சன் சாப்பிட்டது, இந்த அடிப்பட்டது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து பாய்சன் சாப்பிட்டதுன்னா என்ன நடந்துச்சு சார்? அப்போ அதான் அந்த சொன்னேன் இல்லை, ஏதோ ஒரு உள்ள காட்டுக்குள்ளே அடிச்சு போட்டிருக்கு, எடுத்து சாப்பிட்ருக்கு. அந்த மாதிரி அந்த நான் சொன்னேன்ல, லெப்பர்டு 2 லெப்பர்டு எடுத்து கண்ணுக்குட்டி அடிச்சிருக்கு. ஆமாம். அந்த மாதிரி கேஸ். ஒரு கண்ணுக்குட்டி வந்து இப்போ மற்ற விலங்கு ஏதாச்சும் பாய்சனை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அது பாய்சனால செத்துச்சு அப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து அடிச்சிடும். ஓனர் போய் பாய்சன் ஊற்றிட்டு வந்துடுவான். இந்த டைகர் காக்கா எல்லாமே அவுட்டு சாப்பிட்டது. அதான் கேட்குறேன். இப்போ அப்போ இந்த 2 லெப்பர்டு போய் சாப்பிட்ருக்கு, ரெண்டுமே அவுட். ரெண்டுமே அந்த கண்ணுக்குட்டி அடிச்சிருக்கு. கண்ணுக்குட்டியில் போய் பூச்சி மரத்தை ஊற்றிட்டு வந்துட்டான். மெயினாக அதுதான். அதில் வந்து எஸ்கேப் ஆகிறது இருக்குது. ஏன்னா உடனேலாம் சாகாது. சாப்பிட்ருச்சு அப்படின்னா இப்படி ஒரு வாரம் கற்றுக்கிட்டு தெரியும், இல்லை வயிறு எரிச்சல் தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து எங்கேயாச்சும் வெறி பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சிறுத்தை நீங்கள் அது கூராய்வு பண்ணிலாம் பார்த்துருக்கீங்களா? அதோட உடலமை கூப்பிட்டுருவோம். உடனே அதில் நம்ம ஹியூமன் மாதிரி தான் சார், அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதுக்கு மட்டும் ஹியூமனில் மாதிரி தான் இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம். அந்த பற்கள் ரொம்ப வலிமை அப்படின்றாங்களே? ஆமாம் சார், பல்லு பயங்கர ஸ்ட்ராங். பல்லு பயங்கர ஸ்ட்ராங். இதோட ஸ்ட்ராங் வந்து ஹயானா தான். ஹயானால பிடிச்சதுன்னா முடிஞ்சுது. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாங்களே, உண்மைங்களா அது? தமிழ்நாட்டில் அந்த சீக்கூர், மசனகுடி அந்த ஏரியாவில் இருக்குது சார். அதெல்லாம் தான் எனக்கு ஒரு ஹயானா வந்தது இல்லை. உங்களுக்கு என்ன வந்துச்சா? இந்த லியோ படத்தில் ஒரு காப்பாற்றினாங்கல்ல ஒரு. ஆமாம், அது என்னுடைய கதை மாதிரி தானே அது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், 2017 எனக்கு பவானி சாகரில் ஒரு ஹயானாவை அடிச்சு போட்டாங்க. எப்படி? மக்கள் அடிச்சு ஊருக்குள்ளே பூந்துருச்சு. என்ன விலங்கு கூட இப்போ தெரியாது. ஹயானா தெரியும், ஹயானா தெரியும், அந்த அளவுக்கு ரேர் ரொம்ப. ஆமாம், தூக்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்குன்னு அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டு அது நியரிங் டெத்து. அதாவது மரணம் வர போயிட்டு வந்துருச்சு. அதாவது மரணத்தை பார்த்துட்டு வந்துருச்சு. அது பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தலை வந்து 1 இன்ச்சு மண்ணில் புதஞ்சிருச்சு. ஓகே சார். புதஞ்சி அழுகுது, கத்திக்கிட்டே கிடக்கு. அந்த கத்து இந்த ஏரியா ஃபுல்லாக எதிரொலிக்கும். அது வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். அதோட சத்தம் அப்படி தான் இருக்கும். அந்த சவுண்டு வந்து இது ஃபுல்லாக எதிரொலிக்கும். 3 வருஷம் என்னோட இருந்தது. என்ன சார் நடந்துச்சு? அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக அழுகுற சவுண்டு கேட்குது. ஊரில் அடிச்சு போட்டாங்க சார், கத்திக்கிட்டே கிடக்கு. அப்போ நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். நாங்கள் போய் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா காது ஃபுல்லாக புழு. காது ஃபுல்லாக மேக்கெட்டை புழு வச்சு உள்ளேருந்து புழு வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு புழு கண்ணுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று பல் உடஞ்சிருக்கு. கண்ணு 2ம் கேட்ராக்ட் வந்துருச்சு. கண்ணு 2 கேட்ராக்டு. இந்த ஷோல்ட்ரு எலும்பு உடஞ்சிருக்கு. ஷோல்டர் எலும்பு உடஞ்சிருக்கு. ஸோ இது அந்த வலி தாங்க முடியாதான் கத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளோ கற்றுது. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தால் நரம்பு கிடைக்க மாட்டேங்குது போட. எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா காலில் தான் போடுவோம். அப்போ காலில் வந்து நரம்பே கிடையாது. ஏன்னா தான் வாரக்கணக்காக ஒன்றுமே இல்லாத இருக்கேன். அப்போ ஃப்ளூயிட் இல்லை, பிளட் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆமாம், நரம்பூசி போடணும். நரம்பூசினா ட்ரிப்ஸ் இறக்கணும். அப்போ ட்ரிப்ஸ் இறக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக கழுத்தில் கொடுத்தாச்சு. கழுத்து நரம்பில். ஏன்னா காலில் எங்கேயுமே கிடைக்கல. நேராக கழுத்து நரம்பில் கொடுத்து நார்மலுக்கு ஃபஸ்ட் நாளே நைட்டு அசைய ஆரம்பிச்சிட்டான். அசைய ஆரம்பித்து கத்துன்னு கத்துறான், வலி தாங்க முடியாத. அந்த நினைவுக்கு வந்துட்டான், சுய நினைவுக்கு வந்தாச்சு. அது கோமாவில் கிடந்தது சுய நினைவுக்கு வந்து டே அண்ட் நைட்டு கத்துறான். டே அண்ட் நைட்டு கத்தும்போது நாங்கள் இது பெயின் கில்லர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. பெயின் கில்லர் கூட இருக்கிறதுலே காஸ்ட்லி என்ன மருந்து அது 3000 ரூபா சார் இன்ஜெக்ஷன். ஒரு இன்ஜெக்ஷன் 3000 ரூபா. அதுக்கு லேப் டெஸ்ட்டு, அதுக்கு எல்லா டெஸ்ட்டும், வைட்டல் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டோம். வைட்டல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு 70 பாட்டில் குளுக்கோஸு ஒரு இன்ஜெக்ஷன் 3000 ரூபா சார். ரெகுலராக இன்ஜெக்ஷன் தான். ரெகுலராக இன்ஜெக்ஷன் போட்டு டெய்லி 1 கிலோ சிக்கன், 4 முட்டை, ப்ரெட்டு, மேரிகோல்டு பிஸ்கெட்டு, ஒரு குழந்தை மாதிரி டெய்லி 1 கிலோ குடலி. இதெல்லாம் எங்கே சார் நடக்குது? இங்கே சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில், எங்கள் ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது. ஹாஸ்பிட்டல். அப்போ தான் நீங்கள் ஹைனாவை இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஹைனா ட்ரீட்மெண்ட் இந்தியாவிலேயே. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிப்போர்ட் கூட ஆனதில்லை? இதான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹைனாவை ட்ரீட் பண்ணுறது. சரி, எப்போ இயல்பு நிலைக்கு திரும்புது? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? என்ன ஆச்சுன்னா, ஏன்னா இது எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஏரியாவில். இது வந்து ஆண் வேற, இது ஒன்றா இன்னும் குட்டி போடும். அப்போ பெக்குலியர் கேரக்டர் ஹயானாவை பொறுத்தவரை குட்டி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். குட்டி போடுறதெல்லாம் யானை மாதிரி தான் அதுவும்.
அடியில் இருக்கும் அது பெண் உறுப்பு. குட்டி அடியில் தான் போடணும், இப்படி போடாது, நாய் மாதிரி போடாது. ஒரே வழியில் தான் எல்லாம் நடக்கணும். அதிலே யூரின் போகணும், அதிலே குட்டியும் போடணும். அந்த மாதிரி ஹைனா பொறுத்தவரை. அப்போ என்ன ஆச்சுன்னா அதனால் இது பாதுகாக்கிறதுங்கிறது முக்கியம். அப்போ இது என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துலேயே ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ எல்லாமே, எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்து, பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாமே நார்மல். நான் ஊட்டி விடணும். யார் ஊட்டி விடுவா சார்? நாங்கள் தான். நானே கட்டுறோம், தலையை பிடிச்சிக்குவோம், நான் வச்சு ஊட்டி விடுவேன். பிரெட்டை பாலில் நினச்சி, வீடியோவில் இருக்குது, பிரெட்டை பாலில் நினச்சி அது வாயில் ஊட்டி விடுறது. இப்போ வந்து அந்த ஹைனா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இருக்கும் சார். நைட் ஆனால் சுத்தம், நைட் ஆனால் நடக்க முடியாத ஹைனா, அது பாட்டுக்கு ரோமிங் ஆகும். இன்னொரு ஹையானா இதை வந்து பார்த்துட்டு போயிருக்கு. இது மாதிரி இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்தார சவுண்டில் வந்து பார்த்துட்டு போயிருக்கு. அது நீங்கள் யாரும் பார்க்கல? கேமராவில் பதிவாயிருக்கு. மறுபடியும் இது அங்கே நைட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும் சார் ரூமுக்குள்ளேயே. ஸோ காலையில் போய் படுத்துப்போம். நாங்கள் தீனியெல்லாம் பால் 2 லிட்டர் பால் டெய்லி. காலையில் 2 லிட்ரு, சாயங்காலம் 1 லிட்ரு. ஒரு 10-15 கிலோ இருந்த ஹையானா 45 கிலோ. நல்ல முன்னேற்றம். 45 கிலோ லாஸ்ட்டில் எங்களை நல்லா அந்த சவுண்டு, வே ஆஃப் டாக்கிங், அது உருன்னா நம்மளும் உருன்னு ஒரு சவுண்டு கொடுத்தா தான் நிற்கும். அந்த சவுண்டு வந்து ரெகக்னைஸ் ஆகணும் அதுக்கு. அப்போ அப்படி தான் அது கேட்கும். அந்த இது ஏன்னா கண்ணு சரியாக பார்வை இல்லையா, கண்ணுக்கு ஒரு கண்டாக்டரை கூட்டிகிட்டு வந்து, நம்ம கண்டாக்டரை கூட்டிகிட்டு வந்து கண்ணை காமிச்சேன். அவர் ஆயின்மெண்ட்டு அது இதுன்னு அவர் கொடுத்தாரு. ஃபிசியோதெரப்பிக்கு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்தேன். டாக்டர் எம்டி என் ஃப்ரெண்டு, அவரை கூப்பிட்டு வந்து அவர் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாரு. அது காலையில் இழுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை ரெடி பண்ணி அவருடைய பங்கு இதில் இருக்குது. எப்படியும் இந்த ஹையானா வந்து 3 வருஷம் எங்கள் கூட தான் சார். 3 வருஷம் இதுக்குன்னே கோயம்புத்தூர்லேருந்து சிக்கன் வேஸ்ட் வாங்கிட்டு போவேன். கோயம்புத்தூர்லேருந்து சிக்கன் வேஸ்ட் வாங்கி போய் அங்கே சிக்கன் வேஸ்ட் வாங்கி, ப்ரெட்டு வாங்கி, முட்டை, டெய்லி முட்டை. நாம் கூட அப்படி சாப்பிட்டுக்க மாட்டோம். மேரிகோல்டு பிஸ்கெட்டு அது எல்லாமே 2021 காட்டில் போய் ரிலீஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்போ இவ்வளோ நாள் 3 வருஷம் வச்சுக்கிட்டு? எப்படி வந்து ரிலீஸ் பண்ணி அது தண்ணியை பார்த்தோன்னா செம்ம குஷி. ஆற்றுல தண்ணியில் போய் படுத்து தண்ணியில் விளையாண்டுட்டு நாங்கள் அங்கேயும் ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு வந்துட்டோம். குடல், பால், தண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொரு பாத்திரத்தில் வச்சுட்டு வந்துட்டோம். 6 மணி வரை அங்கே வெயிட் பண்ணோம். ஆத்தோரத்தில் 6 மணி வரை, அதோடைய ஏரியா அது. 6 மணி வரை வெயிட் பண்ணிவிட்டு 6 மணிக்கு திரும்பி வந்துட்டோம். அடுத்த நாள் நாங்கள் போகும்போது அந்த ஏரியாவில் இல்லை. உள்ளே போயிருக்கோம். அந்த யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஹைனாவையா? அதோட குரு ஆளுங்க அங்கே இருக்காங்கல்ல. அதான் சொல்கிறேன், அவங்க கூட்டத்தில் சேர்ந்துருக்கணும். அந்த ஏரியாவில் நாங்கள் தேடி பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. அதனால் நமக்கு ஒரு நம்பிக்கை, நல்ல முன்னேற்றம். அது பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். எந்த அளவுக்கு அது பிரிஞ்சு போகிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு ஆத்மார்த்த ஒரு திருப்தி இருந்திருக்கும்ல, இப்படி வந்து இது பிழைக்குமா, உயிர் பிழைக்குமா அப்படின்ட்டு? நிறைய பேர்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாம் பார்த்தோம், அந்த ஏரியாவில் இருக்கான்னு பாருங்க, எங்கே போயிருக்கேன்னு எல்லாம் சொல்லுங்கன்னு. யார் போயிட்டு வந்துட்டு கிடைக்கவே இல்லை. பட் அதில் ஒரு ஹாப்பி, நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். அதுக்கு பின்னால் தான் இந்த லியோ படம் வந்தது. அந்த லியோ படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹையானா பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அதேமாதிரி அந்த அம்மு யானைக்குட்டி இருக்கும்போது க்ரௌடே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான். அந்த அம்மு யானைக்குட்டி பார்க்குறதுக்கு, அதேமாதிரி ஹையானா பார்க்குறதுக்கு அது ஒரு டீம் வரும். என்னுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து சார் எப்படி ஒரு 50,000 பேர் ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க. நார்த் இந்தியாவிலேருந்துலாம் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங் எடுக்க. மகாராஷ்டிராவிலேருந்து ரேஞ்ச் ஆஃபீஸர் வந்துருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் எல்லாமே ட்ரைனிங் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே. அது வந்து ஃபாரஸ்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அஜய் தேசாய் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. முதுமலையில் படிக்கும்போது நான் பார்த்தது. அவர் வந்து ஒரு 2 பக்கத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து எழுதியிருக்காங்க. அதேமாதிரி யானைக்குன்னு தனியாக ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணோம். ஆம்புலன்ஸ் இது எப்படின்னா சார், அங்கேயே இறக்கி அப்படியே யானையை உள்ளே ஏற்றி அப்படியே தூக்கிக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக ஹைட்ராலிக் தான். எல்லாம் ஹைட்ரா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா. அது கர்நாடகா ஹையர் அஃபீஷியல்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஹியூமன் அனிமல் சொசைட்டி, ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஆஃபீஸர் டெல்லியிலேருந்து வந்தாங்க. டெல்லியிலேருந்து வந்து அந்த வண்டியெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. இந்த மாதிரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு யூனிட் வந்து சத்தியமங்கலம். உங்களுக்கான அந்த அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் சார். அந்த ஹைனா வந்தப்போ அந்த லியோ படம் எடுத்துகிட்டு இருந்தப்போ உங்களுக்கு தொடர்பு கொண்டாங்களா? அது மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் அதுதான் நம்ம ரெகுலராக பேப்பரில் டிவியில எல்லாம் வருது. ஹைனாவை பற்றி ஃபுல்லாக வருது, நம்ம டிவில எல்லாம் வந்துருக்கு. நேராக அது பார்த்தாங்களா, ஒன்றும் தொடர்பு கொண்டாங்களா, என்னன்னு கேட்டாங்களா? வந்திருப்பாங்க. அது படம் வந்த வாட்டி தான் எங்களுக்கு தெரியும் இது நம்ம ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு இது வேற, ஒரு அவேர்னஸ் வேற, மோட்டிவேஷன். என்ன வயசுல சார் வந்துச்சு அந்த ஹைனா? இப்போ இருக்க வாய்ப்பு இருக்கா? 8 வயசுல. அது குறைஞ்சபட்சம் எவ்வளோ நாள் உயிர் வாழும்? 20 வயசு.
இப்போ நிச்சயமாக இருக்கும். இருக்கும் சார். ஏன்னா இதில் வட இந்தியாவில் ஜூவில் வந்து 21 வயசு வரை இருந்திருக்கு சார். ஜூவில் வந்து 21 வயசு வேணா இருந்திருக்கிற வயசு சான்ஸ் இருக்குது. நிச்சயமாக சார், உங்களுக்கான அங்கீகாரம் எங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்கள் இந்த அளவுக்கு வந்து யாருமே இந்திய அளவில் உலக அளவில் பண்ணாத விஷயத்தை முன்னெடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல பெருமை. கடைசியாக பார்க்குறவங்க இல்லை உங்களுடைய ஆதங்கம் உங்களுடைய கருத்துக்கள்கிட்ட தான் சொல்லலாம். அப்படி இல்லை சார், ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய பேர் வரணும். இன்னொன்று அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எங்களுக்கு வேணும். அதாவது வெட்டினரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஆர்டினரி வைல்ட் லைஃப்பை பொறுத்தவரைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட். இப்போ நாங்கள்லாம் வந்து ரெஃபரன்ஸ் வந்து ஃபாரின் தான் சார். ஃபாரின் ஆர்டிக்கல் நிறையா கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி எக்யூப்மெண்ட் வந்து நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சர்ஜரி பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மெத்தட் ஆஃப் சர்ஜரி ஹேண்ட்லிங் தெரியாத யானையை போய் தொடாத வைத்தியம் பண்ணி நீங்கள் அதை காப்பாற்ற முடியாது சார். ஒரு பாம்பை நீங்கள் தொடாத வைத்தியம் பண்ணி நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அதோடைய சக்ஸஸ். ஸோ ஆக்சுவலாக என்ன அதோடைய இது என்ன எதில் பாம்பாகட்டும் கழுகாகட்டும், கழுகுக்கு ட்ரீட்மெண்ட் போன கழுகு திரும்பி வந்திருக்கு சார். கழுகை ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்த நாள் பார்த்தோம்னா எங்கள் மேலே ஹாஸ்பிட்டலுக்கு மேலே வந்து உட்காந்துருக்கு. அவ்வளோ நன்றி. ஆமாம், இன்னொரு கழுகு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஹிந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கு. உங்களுக்கான அங்கீகாரத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி எந்த அளவுக்கு அங்கீகாரம்? ஆக்சுவலாக வந்து 2018-19 சீஃப் மினிஸ்டர் அவார்டுக்கு பேர் போனது சார். நம்ம கனாயானைக்கு வந்து பேர் போனது. ஸோ அதற்கான அங்கீகாரம் எனக்கு எப்போ கிடைச்சதுன்னா 2022. அதாவது அந்த ஒரு மிகப்பெரிய இதில் தான் கிடைச்சது. ஏன்னா வருஷம் போய் அனுப்பிக்கிட்டே மனசு விடமாட்டேன் சார், தளர மாட்டேன். அது வந்து 2022 தான் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அண்ணா விருது. இது வந்து எங்கள் வெட்டினரி சமுதாயத்திற்கே ஒரு மிகப்பெரிய விருது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதுக்கு பின்னால் தான் சார் இவ்வளோ டாக்டருங்க உள்ளே வந்தாங்க. இவ்வளோ டாக்டருங்க வந்து இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. இப்போ நம்மளுடைய எக்ஸ்போசர் பார்த்து தான் இவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய வசதி வேணும். ஸோ இது வந்து எண்டோஸ்கோப்பி வச்சுருக்கேன் சார். பாம்புக்கு எண்டோஸ்கோப்பி வச்சுருந்தேன் நானே. எண்டோஸ்கோப்பி ரெடி பண்ணி பாம்புக்கு வந்து எண்டோஸ்கோப்பி, பாம்புக்கு பேர்ட்ஸுக்கெல்லாம் எண்டோஸ்கோப்பி பண்ணோம்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உருவாக்குனது? ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து இதில் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் சார். வேணும். இன்னொன்று டேட்டா கலெக்ஷன் வேணும், மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன் வேணும், எப்படி ப்ரொசீஜர் என்னன்னு தெரியணும், அதேமாரி அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ் என்னன்னு தெரியணும். இப்படியெல்லாம் இருந்தால் அனைத்து வகையான வன உயிரினங்களையும் காப்பாற்றலாம். பாம்பு, தேள், பறவை, அப்படி நீங்கள் எதை வேணாலும் காப்பாற்றலாம். நீங்கள் ஓய்வு பெற்றாலும் வந்து அரசு உதவி பண்ணால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் எவ்வளவோ மெட்ராஸில் நிறையா எல்லாமே ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் கூப்பிடுவாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் கூப்பிடுவாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து சார் என்னோட இது முடிச்சுட்டு தான் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ், நிறைய பேர் சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஸ் அனஸ்தீசியா கொடுத்து அவங்களும் நமக்கு கேட்பாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா தேவை இருக்கிறவங்களும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். நிறைய பேர் கேட்பாங்க, சார் எப்படி பாம்புக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, என்ன பண்ணாங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த இது மட்டும்தான் சார். இதில் வந்து நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது. என்னுடைய இது அதுதான். ஓகே சார். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதை மாதிரி என்ன மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் வரணும். ஸோ இதில் வந்து இன்னும் ஆராய்ச்சிகள் நிறையா தொடரணும். அதேமாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எங்களுக்கு தேவை. ஓகே சார், எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி நிறைய பார்க்குற மாணவ மாணவிகள் இது மாதிரி நிறைய பேர் பயன்பெறும் வகையில் இந்த வீடியோ அப்படிங்கிறது நிறைய தகவல்களை உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கருத்துக்களை பேர் கொண்டு ரொம்ப நன்றி சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண் மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.